குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான ட்ரம்ப் மீதான தாக்குதலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டித்துள்ளார். ட்ரம்ப் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஜே ஆஸ்டின் இந்த வன்முறையை முழு பாதுகாப்புத்துறையும் கண்டிக்கிறது என்றும் அமெரிக்க ஜனநாயகத்தில் இதற்கு முற்றிலும் இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் ஒபாமா நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதும் தனது அரசியல் நிகழ்ச்சிகளை ரத்து செய்த பைடன் ட்ரம்பிடம் தொலைபேசி வாயிலாக பேசி நலம் விசாரித்தார். முன்கூட்டியே வெள்ளை மாளிகை திரும்பும் பைடன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அழைத்து விளக்கம் கேட்டு பாதுகாப்பை அதிகரிக்க ஆலோசனை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து முழுமையான விசாரணைக்கு பாராளுமன்ற மக்களவை சபாநாயகர் மைக் ஜான்சன் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பை குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தக்கூடும் தகவல் வெளியாகியுள்ளது.